அப்படிப்பட்ட கற்களை ஒரு ஒரு கல் இப்படி பாவி இருக்கும். அதாவது இது ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க, செங்கல். இது ஒரு செங்கல். அதை இப்படி நேராக வச்சுருப்பாங்க. அதாவது செங்கல்லுடைய மேற்பகுதி இப்போ நமக்கு தெரியுது. இது முடிஞ்ச உடனே இதே மாதிரி வைக்க மாட்டார்கள். இந்த செங்கல்ல பக்கவாட்டில் நிமித்தி வச்சுருவாங்க. அதாவது ஒரு கழிச்சு படுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முறையில் இந்த நீளத்துக்கு அதுவும் 4 கற்களோ 5 கற்களோ 6 கற்களோ அப்படி அப்படி பக்கவாட்டில் அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அந்த கற்கள், அதாவது இந்த பலாப்பழம், சில பழங்களில் மேலே ருத்ராட்சம் வச்சுக்கோங்களேன், அதில் எல்லாம் மெல்லிசாக ஒரு கூர்மையாக ஒரு ஒரு முள் 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 முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். தெரியறதா? அந்த பலாப்பழத்தில் இந்த ருத்ராட்சத்தில் இருக்கிற மாதிரி அந்த இதில் அப்படி மெல்லிசா மெல்லு அப்படி 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 முட்கள் மாதிரி இருக்கும். நாம் அதில் காலை வச்சு அப்படி நடக்கும் பொழுதோ, செருப்பில் அதை கால்னு சொல்லியிருக்கேன், அப்படி நடக்கும் பொழுது மெல்லமாக இது கால்பட்டு அப்படியே உடம்பில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் அப்படியே வெளியில் போயிடும். இன்று இதை அக்கு ப்ரெஷர் என்று சொல்கிறீர்களே, ஆட்டி படைச்சிட்டு போயிட்டாங்க முன்னோர்கள்லாம்.